வீடு விஷயத்தில் ரசூலுல்லாஹ் கொண்டு சொல்கிறாங்க, வீடு கட்டுற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் அவனுக்கு கூலி உண்டு. இந்த மண்ணில் அவன் செலவழிப்பதை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். இந்த மண்ணுக்கு அவன் செலவழிக்கிற தவிர மற்ற எல்லாத்துக்கும் கூலி உண்டுன்றாங்க. அதாவது சோறு சாப்பிட்றதுல, வாகனம் ஓட்டுறதுல, மற்றத்தில் இதில் எல்லாம் நிறைய கூலி. இது இவன் வீடு கட்டினான்டா, அது தேவைக்கு கட்டினாலும் சரி, தேவையில்லாமல் கட்டினாலும் சரி, வசதியாக கட்டினாலும் சரி, ஆடம்பரமாக கட்டினாலும் சரி, அவனுக்கு கூலி இல்லை. நீங்கள் 2 மாடி வீடு கட்டுறீங்க, ஒரு சதம் உங்களுக்கு கூலி இல்லை. இதை விளங்கிறோம். ஹலாலான முறையில் வீண் விரயங்கள் இல்லாமல், ஆடம்பரங்கள் இல்லாமல், டெக்கோர் இல்லாமல் வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு சதம் கூலி இல்லை. அப்படி நினச்சி பாருங்க. இல்லா ஷைஉன் யஜஅலுஹு ஃபித் துராப். இது வந்து அதாவது ஹப்பாப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது, சரியா? அப்போது அந்த இந்த இதில் தவிர மற்ற எல்லாமே என்ன கூலி உண்டு. இப்போ ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்க, ஒரு வீடு வந்து ஃபுல்லாக கட்டுறீங்க, ஒரு வீண் விரையும் செய்யலை, ஹலாலான இது, அதில் எல்லா விஷயம் செஞ்சாலும் உங்களோட ஒரு செங்கலுக்கு உங்களுக்கு கூலி இல்லை. அப்போ வாழ்க்கையில் சம்பாதிச்ச 10 வருஷத்தை புதைக்கிறோம். 10 வருஷத்தை புதைச்சதில் எங்களுக்கு ஒரு சதம் கூலி இல்லைண்டா ஒரு முஸ்லீம் எப்படி யோசிக்கணும்? ஹராம் செய்யலை, அவன் ஹராம் செய்யலை, ஆனால் அவனுக்கு கூலி வழங்கப்பட மாட்டாதுன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்போது அந்த வீட்டில் அவனுக்கு நன்மை வழங்கப்படுதில்லை. அவன் தொழுதா அவனுக்கு நன்மைக்கு, ஒழுக்கமாக இருந்தால் நன்மை இருக்கு, குர்ஆன் ஓதினா நன்மை இருக்கு, மார்க்கத்தோடு இருந்தால் நன்மைக்கு, செலவழித்த 2 கோடிக்கு ஒரு சதம் மறுமையில் என்ன நன்மை இல்லை. வீட்டுக்கு செலவழித்து ஆறாமா செலவழிக்கலான்னு ஒரு கேள்வி இருக்குமே தவிர ஒரு சதம் நன்மை இருக்கு என்ன இல்லைன்றது நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அடுத்தவருக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்குறதா இருந்தால் அவன்கிட்ட தேவையோடு முடிச்சுக்கிறோம். விளங்கிட்டா? அவன்கிட்ட தேவைக்கு நிமித்தம் மட்டும்தான் அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கணுமே தவிர நமக்கு கட்டுற வீட்லேயே நமக்கு நன்மை இல்லை. அடுத்தவருக்கு வீடு கட்டுற டைமில் என்னது, நம்ம கட்டின மாதிரி அவனுக்கு ஒன்று கட்டி கொடுப்பேன்டா அப்படின்னு சொன்னால் அந்த ஈமானுக்கு வேணும்னா நன்மை இருக்கலாம், ஆனால் நீ செலவழிக்கிறதுக்கு நன்மை இல்லை. அவனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாழ்கிற அளவுக்கு கட்டி கொடுத்தா அதுக்கு நன்மை இருக்குது. காரணம் அவனுடைய தேவை நீ நிறைவேற்றதுனால. அந்த வீட்டில் நீ செலவழிக்கக்கூடிய செங்கலுக்கு அது இதுக்கெல்லாம் உனக்கு நன்மை எழுதப்பட மாட்டாது. இது ஹதீஸ். இப்படி விளங்கினோம்டா வீட்டில் செய்யப்படுற ஒன்றுமே வீண் விரையும் தான். இப்போ அடிப்படைக்கு மேலாக வீட்டில் செலவழி எதான் சொன்னேன், ஒன்றை இன்னொன்றோட ஒப்பிடையலான்னு சொன்னேன். சிலர் வந்து ஒன்றை இன்னொன்று ஒப்பிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது, சரியா? ஊடு விஷயத்தில் தனி ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஊடு விஷயத்தில் தனியான ஒரு ஹதீஸ் இது. அப்போ ஊடு விஷயத்தில் ஒரு தனியான ஹதீஸ்ண்டா அவன் அடிப்படை தேவையை கட்டி முடிச்சுட்டான்னா நிறுத்தினன். அதில் நான் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு கொஞ்சம் பேர் வந்து 30 வருஷமாக படியில் தான் உட்காந்துட்டிக்கிறாங்க. என்னடான்னு கேட்டால் அந்த படியில் சின்ன ஒரு தால தண்ணி என்ன செய்யுது வருது. ஏன் தண்ணி வருதுன்னா பண்ணின வேலை, அதில் அப்படி வேலை பண்ணி 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 சிலர் பார்த்துங்க அந்த அல்மாரி நல்லா அலங்காரமாக செஞ்சுப்பா, வேலை பண்ணி 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 அல்மாரி உடையிறதுக்கு இவ்வளோ தான் ஆகிக்கும், சரியா? ஒரு தட்டு ஒட்டை ஆகிடும், அவ்வளோ டெக்கோர் பண்ணிப்பான் அந்த அல்மாரி. அது இவ்வளோ கனத்த அல்மாரி ஆகியும் பண்ணி வேலைப்பாடு செஞ்சு 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 ஒரு அடி கொடுத்தா சரி உடஞ்சிடும்.